வணக்கம். உங்கள் பவானி ஐஏஎஸ் அகாடமி கரூரிலிருந்து தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் கம்பைன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 1 குரூப் 1 சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் ஆச்சு, இதோட வேகன்சி என்ன, இதோட ஏஜ் என்ன, குவாலிஃபிகேஷன் என்ன, ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் எத்தனை எக்ஸாமினேஷன் வந்து இதில் இருக்குது, இதோட சிலபஸ் எப்படி இருக்கும், எந்த மாதிரி நம்ம படிக்கலாம் அப்படிங்கிறத ஒரு ஐடியா ஒரு கிளான்ஸ் நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். இந்த டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் எப்போ வந்திருக்குன்னா ஏப்ரல் மந்த் பிகினிங்லே 1ஆம் தேதியே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. மோர் தென் இன்னும் 15 டேஸ் வந்து இதுக்கு அப்ளை பண்ணக்கூடிய டைம் இருக்குது. இதோட லாஸ்ட் டேட் வந்து 30/4/2025 இதோட லாஸ்ட் டேட்டு. அப்ளிகேஷன் கரெக்ஷன்ஸ் விண்டோவில் ஏதோ கரெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா 5/5/2025 to 7/5/2025 நம்ம வந்து பண்ணிக்கணும். எக்ஸாமினேஷன் பேப்பர் 1 ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் 15/6/2025 வரைக்கும் இந்த எக்ஸாமினேஷன். மார்னிங் இந்த எக்ஸாமினேஷன் நடக்குது 9:30 to 12:30 வரையிலும் இந்த எக்ஸாமினேஷன். மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் ஃபஸ்ட் பேப்பர் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த எக்ஸாமினேஷன் எப்போ வைப்பாங்க அப்படிங்கிறத பின்னாடி அறிவிப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வேக்கன்சிஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். வேக்கன்சிஸ் டெப்டி கலெக்டர் 28, டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் 7, அசிஸ்டன்ட் கமிஷனர் கமர்ஷியல் டாக்ஸஸ் 19, அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் 7, டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் 3, அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர் 6. டோட்டல் வேக்கன்ட் வந்து 70. பே ஆஃப் லெவல் வந்து 22. பே ஆஃப் லெவல் 22 அப்படின்னா நமக்கு ஸ்கேல் வந்து 56,100 rupees to 1,77,500 rupees வந்து இதோடைய ஸ்கேல். ஏஜ் என்ன இருக்குது பார்ப்போம். இதோட ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, பிசி, பிசிஎம் இந்த மாதிரியான கேட்டகரிக்கு என்ன, அதை தவிர இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான கேட்டகரி அப்படின்னு 1 by 1 கொடுத்துருக்காங்க. டெப்டி கலெக்டர், டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், அசிஸ்டன்ட் கமிஷனர், கமர்ஷியல் டேக்ஸ் இதில் 2 கேட்டகரி டிகிரி கேட்டகரி ப்ளஸ் வந்து பிஎல் டிகிரி கேட்டகரிக்கு கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்கும் மினிமம் ஏஜ் வந்து 21, மேக்ஸிமம் ஏஜ் வந்து 34. இதில் டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ்க்கு மட்டும் எலிஜிபிலிட்டி இல்லை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எதில் அப்படின்னா டிசபிலிட்டி பர்சனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த டிசபிலிட்டி பர்சனில் 44 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதை விட வந்து பிஎல் கேட்டகரி அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒவ்வொரு வயசு வந்து அதிகம். ப்ளஸ் எக்ஸ் சர்வீஸ்க்கு மேன் மட்டும் 50 years அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருக்காங்க. விடோ கேட்டகரி அப்படின்னா 39, பிஎல் டிகிரினா 40. டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர் மேக்ஸிமம் ஏஜ் 34, டிசபிலிட்டி பர்சன்னா 44, எக்ஸ் சர்வீஸ்மேன் 50, விடோ கேட்டகரிக்கு 39. சரி, இப்போ பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த மாதிரி கேட்டகரிக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் அதில் கொடுத்த மாதிரியே ஜஸ்ட் சின்ன டிஃப்ரெண்ட், கொஞ்சம் ஏஜ் வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன டெப்டி கலெக்டருக்கு என்ன, டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ்க்கு என்ன, இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதில் உள்ள வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி, நெக்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஏன்னா டிகிரி குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது கம்பல்சரி. சரிங்களா? இதை தவிர சில கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஎல் டிகிரி கேட்டிருக்காங்க, சில கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஜி கேட்டிருக்காங்க, டிப்ளமோ கேட்டகரி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் போஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கேட்டிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் என்ன, நீங்கள் குவாலிஃபிகேஷனில் இருக்கீங்க, உங்களோட எஜுகேஷன் வந்து எலிஜிபிலிட்டி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத உள்ளே பார்த்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸாமினேஷன் எப்படி இருக்கும், எத்தனை பேப்பர் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் இதில் ஜென்ரல் ஸ்டடீஸ் டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவலில் 75 கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஆப்டிடியூட் அண்டு மென்டல் எபிலிட்டி 25 கொஷின் கேட்குறாங்க. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 200 கொஷின்ஸ். ஃபஸ்ட்டு இந்த எக்ஸாமினேஷன் தான் நடக்குது. இதுக்கு தான் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 300 மார்க்ஸ். ஒரு கொஷினுக்கு 1.5 மார்க்கு. 3 hours எக்ஸாமினேஷன். உங்களுக்கு எக்ஸாம் வந்து ஸ்டேட்மெண்ட் மாடலில் தான் கேட்பாங்க. சரிங்களா? இதோட மார்க் நீங்கள் பாஸ் மார்க் எவ்வளோ எடுக்கணும், எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, பிசி, ஓபிசிஎம் அண்டு பிசிஎம் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 90 எடுத்தாவே ஓகே. அதை தவிர யார் இருந்தாலும் 120 அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட எக்ஸாமினோட மெத்தட் வந்து OMR அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் இந்த கொஷின்ஸ் கேட்பாங்க. சரி, ஓகே, இது மட்டும் எடுத்தால் போதுமானா ஜஸ்ட் வந்து இது பாஸ் நீங்கள் ஓகே எலிஜிபிலிட்டிங்கிறதுக்கு மட்டும்தான். ஆனால் நீங்கள் என்ன மாதிரி எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு இப்போ ஒரு 200 கொஷின்ஸ் அப்படின்னா கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா 180 அடிக்கணும். சரிங்களா? 180 அபோவ் தான் நீங்கள் வரணும். அப்போ தான் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ, இப்போ வந்து 28 கொடுத்துருக்காங்க இல்லையா டெப்டி கலெக்டருக்கு,
இப்போ அந்த 28ல் நீங்கள் கட் ஆஃப் இல்லாமல் நீங்கள் மேலே போகணும், ஏன்னா நிறைய காம்படிட்டர் இருப்பாங்க. அப்படிங்கிறப்ப என்னென்னா கட் ஆஃப் இல்லாமல் நீங்கள் மேலே போகணும் அப்படின்னா 200 கொஷின்ஸ் அப்படின்னா 180 அபோவ் அடித்தா மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், அந்த கேட்டகரிக்குள்ளே உள்ளே போக முடியும். சரி, பேப்பர் 2 என்ன மாதிரி இருக்குது? மெயின்ஸ் எக்ஸாமினேஷனை பொறுத்தளவு எப்படி அப்படின்னா அப்ஜெக்டிவ் டைப் கிடையாது, இது வந்து டிஸ்கிரிப்டிவ் மாடலில் தான் கொடுப்பாங்க. சரிங்களா? சரி, இதில் 4 பேப்பர் இருக்குங்க. பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4 அப்படின்னு 4 இருக்குங்க. இந்த பேப்பர் 1 மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா எலிஜிபிலிட்டிக்கு எடுத்துக்குவாங்க. SSLC ஸ்டாண்டர்டில் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு எடுத்துக்கிறாங்க. டோட்டலாக வந்து உங்களுக்கு 100 கொஷின்ஸ். இந்த 100 கொஷின்ஸில் கம்பல்சரி நீங்கள் என்ன பண்ணிருக்கணும், 40 கொஷின்ஸ் வந்து நிச்சயமாக நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து என்ன, உங்களோட பேப்பர் 2 இருந்தாலும் சரி, பேப்பர் 3 இருந்தாலும் சரி, பேப்பர் 4 இருந்தாலும் சரி, தமிழ் எலிஜிபிலிட்டி பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் என்ன பண்ணுவாங்கன்னா அதை திருத்த ஆரம்பிப்பாங்க. சரி, ஓகே. பேப்பர் 2 உங்களுக்கு 250 கொஷின்ஸ் இருக்குது. பேப்பர் 3 வந்து 250 கொஷின்ஸ் இருக்குது. பேப்பர் 4ம் 250 கொஷின்ஸ். அது இல்லாமல் இன்டர்வியூ ப்ராசஸ் வந்து 100. டோட்டலாக வந்து உங்களுக்கு 850. சரிங்களா? எல்லாமே 3 hours எக்ஸாமினேஷன். சரிங்களா? இது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் நீங்கள் பாஸ் பண்ணால் மட்டும்தான் அடுத்த லெவலுக்கு போக முடியும். சரி, இதில் SC, SCA, ST, MBC, DC, BC, OBCM அண்டு BCM 225 வந்து பாஸ் மார்க் எலிஜிபிலிட்டி. அதை தவிர யார் இருந்தாலும் எவ்வளோ அப்படின்னா 300. இது டிஸ்கிரிப்டிவ் மாடல். எப்படி கேட்பாங்க? 3 மார்க்ஸு, 10 மார்க்ஸு, 15 மார்க்ஸ், இந்த மாதிரி என்னென்னா 3 டைப்பில் வந்து உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க. சரிங்களா? சரி, ஓகே. இந்த எக்ஸாமினேஷன் போத் உங்களுக்கு தமிழ், இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே இந்த கொஷின் பேப்பர் வந்து ரெடி ஆகும். சரிங்களா? அதனால் நீங்கள் ஈஸியாகவே அட்டன் பண்ணிக்கலாம். அடுத்தது எக்ஸாமோட சிலபஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பேப்பர் 1 ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனை தான் பார்க்குறோம். இதில் வந்து முன்னாடி வந்து உங்களுக்கு யூனிட் வந்து 10 யூனிட்டாக கொடுத்துருந்தாங்க. ஆனால் யூனிட் வந்து இப்போ 10 யூனிட் கிடையாது. டோட்டலாகவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 யூனிட் தான். சரிங்களா? பார்ட் ஏல 6 யூனிட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யூனிட் ஆப்டிடியூட் அண்டு மென்டல் எபிலிட்டி, இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா 2 பார்ட்டாக யூனிட் 1, யூனிட் 2 2ஆக கொடுத்துருக்காங்க. இப்போ ஒவ்வொரு கேட்டகரியிலையுமே உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இதில் இவ்வளோ தான் நாங்கள் கொஷின்ஸ் கேட்போம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இப்போ ஜென்ரல் சயின்ஸ் எடுத்திங்கன்னா டோட்டலாகவே 10 கொஷின்ஸ் கேட்குறாங்க. இதில் என்னென்ன வரும்? ஜென்ரல் சயின்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி ப்ளஸ் வந்து உங்களுக்கு பாட்டனி, இது 3மே சேர்ந்து என்னென்னா உங்களுக்கு 10 கொஷின்ஸ் தான் கேட்குறாங்க. சரிங்களா? அடுத்தது ஜாகிரபிலையும் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10 கொஷின்ஸ் கேட்குறாங்க. இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டு. சரிங்களா? இந்த இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டில் கொஞ்சம் நீங்கள் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு அதிகமான கொஷின்ஸ் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா, இதில் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு எவ்வளோ கேட்பாங்க அப்படின்னா 7 to 10 கொஷின்ஸ் தாங்க கேட்பாங்க. அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டில் கண்டிப்பாக 15 கொஷின்ஸ் வந்து கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? அப்போ நீங்கள் வந்து நல்லாவே கான்சென்ட்ரேட் பண்ணணும். சரிங்களா? இந்தியன் பாலிட்டியில் பாருங்கள், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 40 கொஷின்ஸ். சரிங்களா? இந்த 40 கொஷின்ஸ் இது வரையிலும் உங்களுக்கு என்ன மாதிரியான உங்களுக்கு லாஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ கரண்ட்டில் என்ன இருக்குது, என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, இது எல்லாமே நீங்கள் 1 by 1 நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் எக்கனாமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடு. இதை பொறுத்தளவு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னீங்கன்னா தமிழ்நாடுக்கு ரொம்ப 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 நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். டோட்டலாக வந்து இதில் 50 கொஷின்ஸ் கேட்குறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் ஹிஸ்ட்ரி, கல்ச்சர் அண்டு சோசியல் பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் இன் தமிழ்நாடு, இதில் 40 கொஷின்ஸ் கேட்குறாங்க. இந்த 40 கொஸ்டின் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா தமிழ் ஓரியன்ட்டில் நீங்கள் நிறைய படிச்சிருப்பீங்க, அது ஓரியன்ட்டில் தான் கேட்பாங்க. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நீங்கள் தமிழ்நாடுக்கு வந்து நல்ல இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும். ஏன்னா அதில் தான் அதிகமான கொஷின்ஸ் கேட்குறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு SSLC ஸ்டாண்டர்டில் வந்து ஆப்டிடியூட் அண்டு மென்டல் எபிலிட்டி கொடுக்குறாங்க. இதுலேயுமே உங்களுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிரிச்சிருக்காங்க. ஆப்டிடியூட்டில் வந்து 25 கொஷின்ஸ், ரீசனிங்கில் வந்து 10 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. சரிங்களா? டோட்டலாக வந்து உங்களுக்கு எவ்வளோனா 25 கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதுவும் வந்து நீங்கள் நிறைய வந்து என்ன போட்டு நிறைய பார்க்கணும், நிறைய ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணணும். சரிங்களா? வித்தின் செகண்டில் வந்து ஒரு கொஷின்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி நீங்கள் படித்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னா இதில் ரிசல்ட் போட முடியும். ரொம்ப ரொம்ப ஈஸிங்க, எல்லாமே ஈஸி. அதாவது நீங்கள் என்ன மேஜர், அந்த மேஜருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாகவே இதில் நம்ம வந்து ரிசல்ட் போட முடியும். லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 இயர்ஸோட கொஷின்ஸ் பேட்டர்ன்ஸ் வந்து என்ன மாதிரி இருக்குது, எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க, எதில் அதிகமாக கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, எதில் வந்து
டிஃப்ரென்சி வந்திருக்கு, அதிகமாக வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து கான்சன்ட்ரேஷன் பண்ணி கொஞ்சம் நல்லா படிச்சிங்கன்னா ரிசல்ட் போட முடியும். அதாவது இன்றைக்கி வந்து நீங்கள் படித்தா போதும் நம்ம மார்க் எடுத்துடலாம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீங்கள் நிறைய டெஸ்ட் எழுதி பார்க்கணுங்க. டெஸ்ட் அப்படிங்கிறது ரெகுலராகவே நீங்கள் வந்து என்ன டெஸ்ட் எழுதிக்கிட்டே இருக்கணும். எழுதினா மட்டும்தான் நீங்கள் ரிசல்ட் போட முடியும். ஒரு நாளைக்கு குறைஞ்சது வந்து 12 மணி நேரத்துலேருந்து 13 மணி நேரம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும்தான் ரிசல்ட் போட முடியும். என்னடா அப்போ தொடர்ந்து படிக்கணுமானா அப்படி கிடையாது. காலைல ஏர்லி மார்னிங் எழுந்திரிக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு ஷெட்யூலு, அதுக்கப்புறம் ஒரு ஷெட்யூலு, ஆஃப்டர்நூனுக்கு மேலே ஒரு ஷெட்யூலு, ஈவினிங் ஒரு ஷெட்யூல், அந்த மாதிரி ஷெட்யூலை பிரித்து ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் டு 13 மணி நேரம் நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்பெண்ட் பண்ணணும். இதில் வந்து உங்களுக்கு படிக்கக்கூடிய விஷயத்த நிறைய வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் மூலிமா நீங்கள் எழுதி பார்க்கப்ப தான் உங்களுக்கு என்னென்னா ரிசல்ட் போடுறதுக்கு ஈஸியாக வாய்ப்பு இருக்கும். எது உள்ளே போயிருக்கு, உங்களுக்கு உள்ளே போகலை அப்படின்ற ஒரு விஷயம் தெரியும். சரிங்களா? இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோ போடுறோம். நம்ம பவானி ஐஏஎஸ் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.